ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு உங்கள் கிச்சன். இன்றைக்கி பம்கின் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சவுத் இண்டியன் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கூட்டு ரெசிபி திருநெல்வேலி சைடில் பண்ணக்கூடிய செய்முறையை தான் நான் இதில் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள தோலை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். இது ஆல்மோஸ்ட் லைக் 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூசணிக்காவை நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது குக் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமே குழஞ்சி ஒரு மாதிரி பேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிங்கன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பம்கினை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு பேனில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் சிறுபயிறு எடுத்து அதை நல்லா ஒரு வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வறுத்த சிறுபருப்பை குக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம கூட்டுக்கு ஒரு கோகனட் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு 5 பச்சை மிளகாய், அரை கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த சிறுபருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம கையில் வச்சு அமுக்கி பார்த்தோம்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவை அதில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பூசணிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது மஞ்சள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணணும். பூசணிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. அதனால் இந்த கூட்டை நம்ம குயிக்காகவே பண்ணிடலாம். மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம குக் பண்ண பூசணிக்காவோட சேர்த்துடலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் சுகர் இல்லைன்னா ஜாகரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறனால நம்ம கூட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதையும் நம்ம கூட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நம்ம பம்கின் கூட்டு ரெடி ஆகிடும். இந்த பூசணிக்காய் கூட்டும் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் அடிக்கடி பண்ணுற ரெசிப்பியை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த கூட்டு இடி சாம்பாரோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஃபைனலி நம்ம சுட சுட பம்கின் கூட்டு ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி பம்கின் கூட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். I hope you enjoyed it. Thanks for watching and I'll see you next time.